அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு மிக சிறப்பாக 9 மைய தவத்தினை வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகிலேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால்மை அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவே சரணம். நமது நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். கல்வி கண் திறந்தவர் நமது முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர். மனக்கண் என்னும் அறிவு கண்ணை திறந்தவர் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். தலைப்புக்குள்ளே செல்வோமா? மனம் திறக்க எளிய சாவி இன்றைய தலைப்பு. அது எது தெரியுமா? முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும், அப்போது மனதை திறக்கும் சாவி அந்த மனம்தானே. மகான்கள் மோன நிலையில் இருக்கும்போது எறும்பு கடித்தால் கூட அவர்களுக்கு தெரியாது. ஏன்? அவர்களின் மனம் அங்கு இல்லை. மோன நிலை என்பது ஆழ்ந்த தவநிலை என்கிறார் நம் குரு. தவநிலை எய்தும் போது புலனடக்கம் வந்து விடுகிறது. இதனை மிகவும் எளிமையாக மனவளக்கலை எனும் 65வது கலையாக நமது குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அசையும் மனம், அசையா உடம்பு. இந்த வரிகளை புரட்டி மாற்றி போட்டது இந்த மனவளக்கலை. 13 வயதில் உயிர் சக்தி முதிர்ச்சி பெற்று மூளையிலிருந்து மூலாதாரம் வருகிறது. மகான் கொடுத்தது காயகற்ப பயிற்சி. தண்ணீரின் வேகம் வெட்டிவிட்டால் குறைந்து விடும் தானே, அதுதான் மடை மாற்றம். அடுத்து உபதேசம், தீட்சை, தொட்டு உணர்த்துதல். கோழி அடைகாத்து முட்டையிலிருந்து கோழி குஞ்சு இந்த உலகம் காணுதல். முதல் தீட்சை தவம், ஆகினை தவம். ஆசை மிக அற்புதமான சொல். கவரேஜ், அளவு முறை. ருசியாக இருக்கிறதென்று ஆசைப்பட்டு சாப்பாட்டை அளவு மீறிவிட்டால் விளைவு பிறந்தது மகானின் 5 அளவு முறை. ஆக தவம் செய்ய செய்ய மனம் செம்மைப்படுகிறது. தவம் என்ற சொல்லில் தா என்றால் தன்னை அறிந்து கொள். தா, தன்னை அறிந்து கொள். நான் தான் இறைவன். வா என்றால் அதுவாகவே வடிவம் எடு, வடிவம் வா. இம், பிரணவ நிலையில் நீ இருக்கிறாய், அதுவாகவே மாறிவிடு. மனவளக்கலையில் மகரிஷி அவர்களின் முக்கிய கவரேஜ் பிரம்ம ஞானம். இது நாம் அனைவரும் அறிந்ததே. பிரம்மன் உன் உள்ளே, ஈசன் உன் உள்ளே பேசுகிறான். ஐவரையும் அடக்கி ஓர் எழுத்திலே அமைய பெற்றது அந்த இம் என்ற பிரணவ வார்த்தை. சுவாமி மலையில் அப்பனுக்கு மகன் உபதேசித்தது ஓம் என்கிற பிரணவ மந்திரம். மகனான முருகனிடம் தந்தையான சிவன் கைகட்டி வாய்பொத்தி மகனுக்கு கீழே நின்று உபதேசம் பெற்றது பக்தி மார்க்கத்திலே. மனம் பக்குவம் அடைந்தால் பொறுமையும் அமைதியும் தன்னால் கிடைக்கும், தானாகவே கிடைக்கும் என்பது. அதுக்கு மனவளக்கலை என்பது நம் குருமகான் அவர்களால் ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கருவின்றி எதுவுமில்லை. முட்டையிலிருந்து கோழியா, கோழியிலிருந்து முட்டையா? முட்டையிலிருந்து தான் கோழி. இது மனவளக்கலை தந்தது கூறுவது. இரும்பை இரும்பால் தான் அறம், அறம் கேட்டு வாழ், இரும்பு தானே அதுவும். இரும்பை இரும்பால் தான் அறம் கொண்டு அறுத்தல். அது மாதிரிதான் மனம் திறக்க எளிய சாவி அந்த மனமே. அதை தெளிவுபடுத்துவது மனவளக்கலை. மனவளக்கலையால் அலைந்த மனம் அமைதி பெறுகிறது. அசைகின்ற உடலுக்குள்ளே அசையாத உயிரை கவனிக்க செய்கிறது. சிஷியர்களாக நம்மை, நம்முடைய குறைகளை நம் குரு நிவர்த்தி செய்கிறார். மனம் ஒரு குரங்கு என்பார்கள். மனமானது எப்போ எந்த நிலைக்கு மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. மகாபாரதத்திலே கர்ணன் மிக பெரிய கொடையாளி.
அவன் எண்ணெய் குளியல் செய்ய போகும் வேளையில் ஒருவர் தர்மம் கேட்க தனது இடது கையால் அருகில் இருந்த பொன்கிண்ணத்தை கொடையளிக்கிறான். இடது கையால் கொடுக்கலாமா என்று மனம் நினைக்கும் முன் அதை செய்து முடித்து விடுகிறான். அதுபோல கொடுக்கின்ற மனம் உயர்வதற்காக கடவுள் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்திக் கொள்வார். கடவுள்ங்கிறது நம்ம தானே. இதற்கு உதாரணம், கர்ணனின் கடைசி மூச்சு நேரத்தில் கர்ணன் கை மேலே இருக்கும், கிருஷ்ணரின் கை கீழே இருக்கும். மகன் படித்து வேலைக்கு போய் முதல் மாத சம்பளம் வாங்கி அதனை தாயிடம் கொடுக்க முயலும் போது அந்த தாய் சொல்வது, இதை உன் தந்தையிடம் கொடு. அதற்கு மகன் சொல்வது என்ன தெரியுமா? எனக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் அப்பாவின் கை மேலேயும் என் கை கீழேயும் தான் இருக்கும். அதாவது கொடுக்கும் கை மேலேயும் வாங்கும் கை கீழேயும் இருக்கும். அது என்னால் என் அப்பாவிற்கு அந்த நிலை வேண்டாம் அம்மா என்கிறான் மகன். இது மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மகான் மனவளக்கலையில கொண்டு போய்கிட்டே இருக்காரு. அதுபோல இன்னும் பாருங்க, வேதாத்திரி மகர்ஷி சொல்றதை பாருங்களேன். நம் மகான் வேதாத்திரி மகர்ஷிகள் என்ன சொல்லி வர்றாருன்னா, நம்ம மனசை வளம் மிகுந்ததாக்கி நம்ம அனைவரையும் ஆசிரியர்களாக குருவாக மாற்றி அழகு பார்த்தார். ஏன்னா அங்க எப்படி தாப்பம் மகனை உயர்ற அளவுக்கு எப்படி எல்லாம் செஞ்சாரோ, அது போல நம்ம குரு நம்மளை எல்லாரையும் ஆசிரியர்களாக குருவாக மாற்றி அழகு பார்க்கிறார். அதுபோல மனவளக்கலை அப்படிங்கிறது மனம் தெளிவுபட்டு உயரும். அந்த மனவளக்கலைகள் வரும்போது தெளிவுபட்டு உயருது. அது ஒரு கற்பக விருட்சம், எல்லாம் தரும். விஸ்வரூபன் கூட சொல்லுவாங்க, மனைவி சொல்லே மந்திரம். அதாவது மற்றவர்கள் சொல்லை மதித்தல். இதுல ரொம்ப சிம்பிள். இது எல்லாரும் பெருசா ஏதோ எப்ப பார்த்தாலும் மனைவி பின்னாடி சுத்திட்டலாம், அது அப்படி கிடையாது. மற்றவர்கள் சொல்லை மதிக்கிறது தான் அந்த ஒரு சிம்பிளான வார்த்தை. ஆக மற்றவர் சொல்லை மதிக்கணும் அந்த மனநிலையை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய இந்த மனவளக்கலை. அதுபோல பணிவு என்பது அடிமைத்தனம் அல்ல, அது அலட்சியப்படுத்தாமை, மதித்தல் என்கிறார் நம் குரு. குறள்ல கூட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிறாரு. அதாவது பணிவு அப்படிங்கிறது என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும், ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் அப்படிங்கிறது தான் குறள் சொல்லக்கூடியது. ஆக மனதில் கனிவு என்ற தன்மையையும் அது அந்த பண்பானது வளர்த்து விடும். தாழ்மை மனம் என்பது அடங்கி போவதில்லை. அது தாழ்மை மனம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அடங்கி போறோம் அப்படின்னு. அது அப்படி அல்ல, அடங்கி போவதல்ல. நம்மை விட மற்றவர்கள் முக்கியமானவர்கள் என்ற உணர்வை உருவாக்கக்கூடியதுதான் அந்த ஒரு கனிவு அப்படிங்கிறது. அதுபோல சரண்டர் என்பதற்கு குருமகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவு, அதாவது அறிவு நுணுக்கி நின்றல், அதுதான் சரண்டர் அப்படிங்கிறாரு. அதுதான் ஞான நிலைக்கு அடிப்படைங்கிறதும் குரு சொல்றாரு. அதுபோல இந்த மனம் இருக்க, அது கிடைக்காத பொருளை பெருசாக்கிரும், கிடைக்கும் பொருளை சிறுசாக்கும். பாருங்க, சொல்லுவாங்க எதுவுமே வாலண்டியரா எது வந்தாலும் அதுக்கு மவுசு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனதினுடைய தன்மையும். அப்போ தவம் பண்ண பண்ண நம்மளுடைய மன அலைச்சூழலானது குறைகிறதுங்கிறது நம்ம மனவளக்கலைன்னு நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய 4 ஒழுக்கங்களான இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், அதாவது கர்ண ஒழுக்கங்கிறது அந்த மன சக்தி அடைதல், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இவை அனைத்தையும் தரவல்லது நம் மகானின் மனவளக்கலை. ஜீவகாருண்ய ஒழுக்கமே சொர்க்கத்தின் திறவுகோல் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானுடைய கோட்பாடு. அதுபோல மனம் திறக்க எளிய சாவிதான் மனவளக்கலை. அதுக்கு அடிப்படை தவம், தவம், தவம். அதுபோல நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் என்கிறார் நமது குரு விவேகானந்தர். அப்படிதான், அவரும் அப்படிதான் சொல்றாரு. எப்படி அதாவது குரு சொல்றது, விவேகானந்தர் சொன்னதை நம்ம குரு எப்படி அப்படி சொல்றாரு அப்படின்னா, விவேகானந்தர் சொல்றது நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா சாதிக்க முடியும், பாசிட்டிவ் தாட்ஸ்ங்கிற வார்த்தையை தான் நம்ம குரு சொல்லி வராரு. அந்த வகையில மனவளை கலைஞர்களுக்கு நம்ம குரு சொல்லப்பட்ட ஒரு கட்டளை அல்லது ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்குமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு நிறை மனதோடு சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பா அது எல்லாம் தான் நடக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்தாலே அது நம்ம நடக்கக்கூடியது. ஒரு மாதிரி நெகட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவா ஃபீல் ஒரு உணர்வு இருந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆழ்மனம் எப்படி எடுத்துக்கிறோம், அதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். இப்போ குளத்துல தண்ணீர் மோக்க போயில நீர் கலங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா என்ன ஆகுது, அது சிறிது நேரத்தில் தெளிந்து விடுது இல்லையா? அதுபோல அந்த நீர்நிலை போல தான் நம்ம சிந்தனையும் கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா தெளிவாகும். எப்போ தவம் செய்து மன தூய்மையாக மனதை நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா. அதுபோல இந்த உடைந்த ஜாடி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒட்ட வைக்க முடியுமா?
இது இந்த இந்த வாசகம் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னா, நமது குரு தந்த சினந்தவத்தில் வரக்கூடிய உதாரணம். சினத்துல வந்து நம்ம காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கொட்டின வார்த்தைகளை அது திருப்பி அள்ள முடியாது அப்படிம்பாங்க. அதனாலதான் நமக்கு வந்து சினந்தவத்தில் பயிற்சி குரு ரொம்ப பிரமாதமா கொடுத்துருக்காங்க. அதுபோல அகன்ற ஒன்றுதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இது குருவினுடைய ஆத்மபூர்வமான ஒரு வார்த்தை இது. அகன்ற ஒன்றுதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அதைத்தான் மன விரிவு என்கிறார் நமக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். குறுகிய மனம் இறைநிலையையே குறை சொல்லுமா. இப்போ வீட்டிலேயே நம்ம பாருங்களேன், ஒரு மாதிரி பிராட் மைண்ட் இல்லாம குறுகிய மனசோட இருந்தோம்னு சொன்னா, வீட்டுல குடும்பத்தில் உள்ளவங்களே என்ன செஞ்சாலும் நமக்கு அது ஒரு குறையாத்தான் தெரியும். ஆக குறுகிய மனை வந்து என்ன மனநிலை வந்து என்ன செய்யுமா, கடவுளையே கூட குறை சொல்லுமா. இப்போ சீரியன் இப்ப நம்ம சன் எடுத்துக்கோங்க. சூரியன் வந்து கிழக்க தான் உதிக்குன்னு நம்ம குழந்தை குறிப்பிட்ட நம்ம எல்லாருமே தான் நினைச்சிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம என்ன விஞ்ஞானத்துல நாம இருக்கும் பூமி தான் சுற்றுகிறது. இதை உணர அறிய வைப்பதுதான் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த நமது மனவளக்கலை. அந்த மனவளக்கலைய இந்த தவம் செய்யும் போதே நமக்கு என்ன செய்யுது, அறிவு வந்து விருத்தி ஆயிடுது. அப்போ அருமையான ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு போகும்போது விஞ்ஞானமும் உயருது. அதனுடைய தாக்கம் வந்து என்ன ஆகுது, விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையான குணங்கள் வந்து விஞ்ஞானத்திலையும் போய் எடுபடுது. அதே போல மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனம் தெளிவானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கடையில வந்து ஒரு பட்டு சேலை வாங்குறோம். அத அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? அதுபோல மகான் நமக்கு மனவளக்கலையை தந்துருவார்கள். அதை முறையான பயிற்சியை, அவர் கொடுத்த முறையான பயிற்சியை என்ன செய்யணும்? விடாமுயற்சியா செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுபோல நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு அரண்மனை, அங்கே ஒரு அரசன் மற்றும் ஒரு அமைச்சர். இந்த 3யும் ஞாபகம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த அரண்மனைங்கிறது உடல் அப்படிங்கிறது நம்ம கணக்குல வச்சுக்கலாம். அரசனுங்கிறது மனம். ஏன்னா அரசன் சொல்லுவாங்க, அவங்க ஒரு அப்பச மாதிரி. அமைச்சர் தான் அறிவு அந்த இடத்துல. சற்று சிந்திப்போம் பாருங்க. இந்த 3 நினைச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போகும் எந்த இடத்துல எப்படி எதெல்லாம் நம்ம வந்து ஏக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து இவைகளை வந்து தன்மைகளையும் வந்து நம்ம குரு என்ன செய்றாரு, மனவளக்கலையில புட்டு புட்டு வச்சிடுறாரு. அது மாதிரி இது இன்னொன்னு கூட செய்யலாம், சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கருமாரி இப்ப இந்த 3 சொன்னோம் பார்த்தீங்களா? அது மாரி கருமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில பக்தி மார்க்கத்தில கா என்பது கலைமகள் அப்படிம்பாங்க. ரு என்பது பார்வதி, மா என்பது மகாலட்சுமி, ரி என்பது இணைப்பு. அப்போ இந்த 3ஐயும் இணைக்கக்கூடியது கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய 3 தேவியரும் இணைந்து அருளும் கோலமே கருமாரி அப்படிம்பாங்க. அதுபோல தான் இந்த 3 நமக்கு மகான் குடுத்துக்கிற ஒரு தம்மனை கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு இத பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு சித்தர் சொல்றாரு பாருங்க. "காக்காய் கறி சமைத்து கருவாடும் தான் உண்பர் சைவர்." ஒரு சித்தர் சொல்லக்கூடியது. "காக்காய் கறி சமைத்து கருவாடும் தான் உண்பர் சைவர்." இப்ப இந்த காக்காய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் காய். அதாவது முத்தாத பிஞ்சு காக்காய், கால் காய். அத கறி சமைத்து கருவாடும் தான் உண்பர். கருவாடும். அதாவது கரு என்பது உயிர். உயிர் வாடும் இல்லையா? ஆமா. அந்த உயிர்ங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னா, அந்த உயிர் வாழ்வதற்கு தானே உணவு. மீண்டும் குருவின் 5 இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த உணவுன்னு வரும்போது அங்க என்ன ஆகுது? குருவின் 5 அழகுமுறை வந்துருது. அப்போ அந்த கருவாடும் தான் முன்பர் சைவர் அப்படிங்கிறது என்னன்னா, கரு என்ற உயிர் வந்து வாடாமல் இருப்பதற்காக சாப்பிடக்கூடியது தான் வந்து இந்த கருவாடு முன்பர் சைவர் அப்படிங்கிற ஒரு வாசகம் அதுல. அதுபோல இன்னும் பாருங்களேன், இப்ப நமக்கு இந்த மனம் திறக்கு சாவி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து மனவளக்கலை அப்படிங்கிறது, மனதை வளப்படுத்தும் கலை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கலை என்ன அப்படின்னா, மெய் என்கிற தெய்வத்தை உணர வைக்கக்கூடிய கலை. இப்போ பக்தி மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா, அது வழியா தான் வந்து நம்ம ஞான மார்க்கத்த நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது மகரிஷியே நம்மட்ட சொல்லியிருக்காரு. இப்ப பக்தி மார்க்கத்துல கூட நம்ம கேட்டது பாருங்க. அதாவது சிவபெருமானுக்கு பக்தர்கள் நம்பிக்கையை சோதிக்க ஒரு ஒரு நேரம் ஒரு பார்வதிட்ட சொல்றாப்புல, "நம்ம போய் 2 பேரும் கங்கையில போய் ஓரத்துல உட்கார்ந்திருக்கல, நீ வந்து மேல ஏறு, நான் வந்து உள்ள விழுந்துர்றேன். அப்ப என்னைய காப்பாத்தும்படி நீ ஒரு சத்தம் போட்டு குரல் குடு. ஆனா சொல்லும்போது ஒரு கண்டிஷன போடு. புண்ணியசாலியால் தான் என்னை மீட்க முடியும்னு சொல்லு" அப்படிங்கிறாப்புல. உடனே உள்ள விழுந்துறாரு. இப்ப அந்த சமயத்துல பார்த்து ஒரு பார்வதி வந்து என்ன செய்றாங்க? கத்துறாங்க. கத்தும்போது உடனே பார்வதி கண்டிஷன் குரு சிவன் சொன்ன கண்டிஷன சொல்லிடுறாங்க இல்லையா? புண்ணியசாலி தான் காப்பாத்தன்னு. உடனே ஒருத்தர் என்ன பண்றாரு? டான்னு உள்ள இறங்கி படான்னு போய் தூக்கிட்டு வந்துர்றாரு. ஆனா விழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த இடத்துல வந்து மிக ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது பொதுமக்களுடைய அறிந்த தன்மை. அப்ப பொதுமக்களுக்கு இவன் மிகப்பெரிய குற்றவாளியாச்சே, இவன் எப்படி போய் உள்ள போய் இந்த மாதிரி காப்பாத்திட்டு வரான் அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, அதாவது நான் வந்து பாவம் செய்தவன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, இது இப்ப கங்கையில குளிச்சா பாவம் தீர்ந்துங்கிற எனக்கு கூட நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால நீர்ல குதிச்சு இவர மீட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த சமயத்துல பார்வதி உடனே எப்பவும் போல பக்தி மாதத்துல வர மாரி சிவன், பார்வதியும் வந்து தன்னுடைய உருவங்கள காமிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு வழங்கிற மாரி மறைஞ்சுறாங்கன்னு வைங்களேன். அதே மாரி இப்ப இன்னொன்னு கூட ஒரு சின்ன ஒரு இது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, மகான் தந்த மனவளக்கலையிலயும் சொல்லக்கூடியது தான். எதையுமே வந்து நம்ம நம்பி செஞ்சோம்னு சொன்னா, கண்டிப்பா அது பாசிட்டிவ் தான் நிறைவேறும் அப்படிங்கிறது. கண்டிப்பா பாசிட்டிவா தான் ஆகும் அப்படிங்கிறது. அதேபோல இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாரண நம்பி, கேசவ நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது நம்பி அப்படின்னாலே, அதுக்கு வந்து அந்த வார்த்தைகள சொல்லி சொல்லியே வந்து மனசு நெகிழ்ந்தது தான் கோதையாண்டாள் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல வருது. நம்பி என்றால் முழுமையானவர், அனைத்து சிறப்புகளையும் உடையவர் அப்படிங்கிறது. முழு நம்பிக்கைக்கு உயர்ந்தவர், அதாவது தெய்வம். நம்பி கையே, நம்மை பாதுகாக்கும் நிரந்தர நம்பிக்கை. நம்பி கையே. அதாவது திருமாலின் கை. இந்த நம்பியினுடைய கை அப்படின்னு சொல்றது திருமால். நம்பி வந்து திருமால தானே சொல்றோம். நம்பி கை அப்படிங்கிறது. நம்பி கைப்பற்றினால் நம்பியை கைப்பற்றலாம். இப்ப குரு நம்ம வேதாத்திரி மகேஷ் என்ன சொல்றாங்க, நம்முடைய வாழ்வின் நோக்கமே வந்து பிறவி பயனுடைய அடைதல் அப்படிங்கிறது என்னன்னா, இறைநிலையை உணர்தல், அடைதல் அப்படிங்கிறது தான். ஆக நம்பி கைப்பற்றினால் நம்பியை கைப்பற்றலாம் அப்படிங்கிறத நம்ம குரு வந்து இதை சொல்லக்கூடிய வாழ்வின் நோக்கத்தை பத்தி சொல்லும்போது இந்த வாசகம் அதுல வருது. அதுபோல தெய்வம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒண்ணே ஒண்ணு தான் தெய்வம். அது எப்படின்னு சொல்றாரு? அறிவே தான் தெய்வம் அப்படின்னு தான் நம்ம குரு சொல்லக்கூடியது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது சொன்னது வந்து திருமூலர் சொல்றாரு. அவருடைய வேற வாக்கு தான் அது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம்னு வைங்க. அதாவது இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். அந்த வீட்ல பல படங்கள மாட்டியிருக்காங்க. வீட்டுக்காரர் வந்து இதுதான் என்னுடைய தாப்பனாருங்கிறாரு ஒரு படத்த காமிச்சு. இன்னொரு பெண்ணோடு இருப்பவர் படத்த காட்டி இதுவும் என் தாப்பனார் தான் அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல ஒரு படத்த காட்டி ஒரு குழந்தையோட இருக்கும்போது அதையும் என் தாப்பனார் தான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வகையில இன்னொரு படம் ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்த காமிச்சு இதுதான் என் தாப்பனாருங்கிறாரு. ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன எத்தன தாப்பனாரு அப்படின்னு சாதாரணமா கேட்போம். ஆனா, அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து தாப்பன் வாலிபனா இருக்கும்போது, அடுத்தாப்புல கல்யாணம் பண்ணது, அப்புறம் குழந்தை பிறந்தது, அடுத்து பேர பிள்ளைய கொஞ்சுனது, இப்படி எல்லாம் வந்து பல வகையில வந்து அது இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆக, ஒரே தகப்பனார் பல காலத்தில் பல உருவில் இருக்கிறாரு அவ்வளவுதான். பரம்பொருளும் ஒரே பிரம்மன் தான். ஸோ அந்த வகையில வந்து இதை அறிவுபூர்வமா நமக்கு உணர்த்துகிறார் நம்ம வந்து நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இதை நம்ம அப்படி கணக்கு வச்சுக்கணும். அதுபோல இன்னொன்னு பாருங்க, இந்த மனம் திறக்கு சாவி அப்படின்னு வரக்கூடிய இதுல மனவளக்கலை வந்து நமக்கு அறிவை கத்துக் கொடுத்தது தான் வந்து முதன்மையானது. அதுக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியதுதான் தவம் அப்படின்னு நமக்கு குரு சொல்லியிருக்காரு. இப்போ அதிகாலையில எழுந்து நம்ம தியான பயிற்சி செய்யணுங்கிறது தான் நமக்கு முழுக்க முழுக்க நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் நல்லது. அதுபோல இன்னொன்னு கூட சொல்லலாம். இப்ப தியானம்ங்கிறது மெயின் சப்ஜெக்ட்ன்னு வச்சுட்டோம்னா, இந்த ஆன்சிலரிங்கிறது சொல்லக்கூடியதுக்கும் மகான் நிறைய விஷயங்கள் சொல்லி வராரு. அதாவது இந்த குடும்ப அமைதின்னு வரக்கூடிய தன்மைகள்லாம் வருது பாருங்களேன். அது சுருக்கமா இன்னும் சொல்லலாம். குடும்பத்தினரோட நேரம் செலவிடணும் அப்படிங்கிறது. மனைவி, அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன் எல்லார்ட்டயும் கூட உட்கார்ந்து பேசணுங்கிறது. அவர்கள் வெளியூரில் இருந்தாலும் தினமும் ஃபோன் செய்து பேசணும். குழந்தைகளுடன் விளையாடணும். அவர்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கதை சொல்லணும். இப்படி எல்லாம் செய்யக்கூடிய தன்மைகள்லாம் வந்து நம்ம தவம் பண்ணும்போது இந்த தன்மைகள் வளரும் அப்படிங்கிறது தான் குரு நமக்கு கொடுத்த தத்துவம். அதே போல இன்னொன்னு பாருங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல புத்தகங்கள படிக்கணும். இப்ப சொல்றாங்க, இங்க டெக்னாலஜில வந்து நிறைய விஷயங்கள் முன்னேறினாலும் கூட, தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மொபைல் பார்க்குறதோ, இல்ல கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்றது எல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதுபோல இப்ப இதெல்லாம் நம்ம செய்யும்போது, மனம் வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது. அது மீறி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். இரவு தூங்கும் முன்னர், அதாவது இது ஜெனரலா உள்ளக்கூடியதுதான். இரவு தூங்கும் முன்னர் நாள் முழுவதும் என்னவெல்லாம் செய்தோம் என்று யோசித்து பார்த்தால், இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெமரி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு? அகத்தாய்வு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒண்ணு அதாவது இது சுருக்கமா என்ன சொல்லப்போனா, தினமும் வந்து அன்றைய நாள் செயல்பாடுகளை இரவு தூங்கும் முன்னர் நினைத்து பார்க்கும்போது, நிகழ்கால நினைவுகளை நம்முடைய மூளை அழுத்தமாக பதிவு செய்து கொள்ளும். இது விஞ்ஞானபூர்வமாகவும் மகரிஷி நம்மட்ட சொன்னது. நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைக்கும் கடந்த கால நினைவுகள் இருக்கும் இடம் தெரியாமலே போய்விடும் அப்படிங்கிறாரு. மேல இது இது இன்னொரு கருத்து என்னன்னா, இப்ப நமக்கு வந்து தீய பதிவுகள் இருக்குன்னா, அதுல மேல நல்ல பதிவுகளை போட போட ஆட்டோமேட்டிக்கா தீய பதிவுகள்லாம் மறைஞ்சிடும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த வகையில கூட எடுத்துக்கலாம். அதே போல நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் சேமித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமை, அதாவது லிவ் இன் தி பிரசன்ட் சொல்றோம் பார்த்தீங்களா? வாழ்க்கை இனிமையா இருக்கும். மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த மறதி அப்படிங்கிறது நெகட்டிவ் இதுன்னு கூட வச்சுக்கலாம். நெகட்டிவ் அதாவது தீய பதிவுகள்னு கூட வச்சுக்கலாம். அதே மாரி ஆக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அகத்தாய்வு அப்படிங்கிறது மகான் சொன்னது தானே! அப்ப இதுல இப்ப இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து தவம் அப்படிங்கிறது தான். மொத்தத்துல வந்து மனம் திறந்து விட்டால், மறதி உள்ளிட்ட அனைத்துமே நமக்கு நல்லதுக்கு தான் அமையும் அப்படிங்கிறது. அது மாரி இன்னொன்னு கூட நம்ம பாருங்களேன், இப்ப மகரிஷி அவர்கள் பாணியிலேயே இந்த ரத்தன் டாட்டா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய 5 விஷயம் அவர் சொல்றாரு பாருங்க. உங்கள் வாரிசுகளுக்கு பணம் சம்பாதிக்க கற்றுத் தருவதை விட, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுங்கள் மதிப்புள்ளதாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு என்ன வழி மகான் சொல்றது? அவர் தந்த மனவளக்கலை பயிற்சிகள் தான். உடலுக்கு உடற்பயிற்சி அப்படி போகுது பார்த்தீங்களா? அதேபோல 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ரத்தன் டாட்டா, "உணவை மருந்து போல் உண்ணுங்கள் இல்லையேல் மருந்தே உணவாகி விடும்." இது நம்ம குரு சொல்றது தான். எச்சரிக்கிறாரு பார்த்தீங்களா அடிக்கடி. அதுபோல உலகில் மிக சிறந்த 5 மருத்துவர்கள் யார் சொல்றது? ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லுவது, சூரிய ஒளி, ஓய்வு, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை. இதுல மெயினானது வந்துரு பாருங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை. இதுல எல்லாம் மெயினான அது மகான் சொல்லக்கூடிய நம்ம குரு சொல்லக்கூடியது தான். 4வது பாயிண்ட் நண்பர்கள். வாழ்நாள் முழுவதும் இவர்களை நல்ல நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு பெரியவர் ரத்தன் டாட்டா அவர்கள். இதுலயே நம்ம மகான் என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த நல்ல வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா, உலகத்தையே நமக்கு வந்து வாங்கக்கூடிய அளவுல நல்ல ஒழுக்க வழக்கம் உள்ள நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. உலகத்தையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்துன்னு வாசகம் சொல்றாரு பாருங்க. அது மாதிரி 5வது முக்கியமா சொல்றது, நாமெல்லாம் சுற்றுலா பயணிகள். கடவுள் நம் டிராவல் ஏஜென்ட். நாம் எப்படி செல்ல வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், அந்த ஏஜெண்டையே ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவார். என்னே ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. நம்ம குரு சொல்றது தான் அது. அதாவது இறைவன் வந்து உனக்கு உள்ளேயே இருக்கிறாரு. இப்ப நீ அத உணர்ந்துட்டீங்கனாலே, அது என்ன எப்படி இயக்கம் குடுக்குது அப்படின்னா, நீ நல்வழியில தான் போயிட்டு இருப்ப அப்படிங்கிறது தான். அதுபோல இப்ப நமக்கு அந்த மனவளக்கலை நம்ம படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்வதை அதாவது நம்ம நினைக்கிறத சொல்வதை நம்ம மனம் கேட்கும். மனமானது விழிப்பு நிலைக்கு வரும். இங்க தான் வந்து நம்ம மகான் சொல்ற மாரி, இந்த திருப்பி திருப்பி இந்த வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உணவு தான். உணவு முதல் எண்ணம் வரை உள்ளதில் முதலில் வருவது என்ன? உணவு தான். உதாரணத்துக்கு ஜப்பானியர்கள் எடுத்துக்கிட்டா, அவங்க பாருங்க, பாரம்பரிய ஜப்பானிய உணவுகள தான் எப்பவுமே வீட்ல சமைச்சு சாப்பிடுவாங்க. வெளியில இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது லொட்டுல சமாச்சாரங்களே போறதே இல்ல. அது மாரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசில ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற சமாச்சாரங்களே கிடையாது. பிற நாட்டுகள்ல இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது, ஜப்பான்ல சாப்பிடக்கூடிய முறைகள்லாம், அங்க உணவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஒரு உணவு முறைகள். அதாவது இன்னும் வந்து பாருங்களேன், அந்த மெதுவாக சாப்பிடக்கூடியது, ஸ்லோலி ஈட்டிங்ன்னு சொல்லுவாங்க. கலாச்சாரமுடைய வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்லோ ஈட்டிங்க ஜப்பானியர்கள் பின்பற்றுறாங்க. ஆக இதனால இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வயிறு நிரம்பியவுடன் உடல் அதற்கான சமிக்கை அதாவது என்ன செய்ய ஆரம்பிச்சது, உடல் வந்து ஜீரணிக்கிறதுக்கான வேலைய செய்ய ஆரம்பிச்சுருது. ஆக உணவை வந்து பொறுமையா வந்து ரசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதிகப்படியான உணவை தடுக்கவும், அது ரசிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுது, குவான்டிட்டி அதிகமா ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா மினிமம் வந்து 20 மினிட்ஸ் தான் சாப்பிடணுங்கிறது. இந்த உணர்வுகள்லாம் நமக்கு எப்ப வரும்? டெஃபினட்டா வந்து மகான் இந்த மனவள பயிற்சிகள பண்ண 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 நமக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் நம்ம ரத்தத்துல ஊற ஆரம்பிச்சுரும். அப்ப அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது? செரிமானத்தை வந்து ஊக்குகிறது, ஆரோக்கியமான இடையை பராமரிக்கிறது ரொம்ப எளிதாகுது. ஸோ அதுபோல அது மாரி இந்த ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் செயல்பாடு என்பது அன்றாட வாழ்வில் அவங்களுக்கு வந்து பாடி மெயின்டெனன்ஸ் அப்படி கரெக்ட்டா வச்சுக்கிறாங்க. நடைப்பயிற்சி, சைக்கிள் போறது, அதே மாரி பொது போக்குவரத்த தான் பயன்படுத்துதல். எவ்வளோ கோடீஸ்வரன் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இப்ப லிஃப்ட்ல போறதே கிடையாது. படிக்கட்டுல தான் ஏறி போடுது. அப்படி போம்போது என்ன ஆகுது நமக்கு, இந்த உடல் நலம் வந்து பாதுகாக்கப்படுது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள் தான் நமக்கு வந்து, நம்ம மகான் தந்த மனவள கலைஞர் தான் இதனோட நம்ம சொல்ல வர்றது. அதேபோல டெய்லி வழக்கமா வந்து மிதமான உடற்பயிற்சி செய்யும்போது என்ன ஆகுது, அந்த கலோரிகளை எரிக்க உதவுது பாருங்க. ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்தையும் அது இருக்கு. அது மட்டுமா, அவங்க பாருங்களேன், இந்த கிரீன் டீங்கிற ஒண்ண இப்ப வந்து பெர்மனன்ட் ஆக்கிட்டாங்களாம் ஜப்பான்ல. இதெல்லாம் அப்போ கிரீன் டீ வந்து என்ன செய்யுது, மகானும் அதானே சொல்றாரு. காலையில உணவு பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, டீ, காபி தேவையில்லைன்னு தான் சொல்றாரு. அப்ப அப்ப என்ன ஆகுது, இந்த கிரீன் டீ வந்து எடையை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக அந்த உணவிலே ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மைய வந்து இந்த கிரீன் டீ வச்சிருக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்ப வந்து சரி பண்ணியிருக்கிறதுக்கும், மனசை வந்து ஒழுங்கான முறையில திறந்து செய்றதுக்கு தான் வந்து நமக்கு இந்த மனவளக்கலை மகான் குடுத்திருக்கிறாரு. அதேபோல இப்ப இன்னும் பாருங்க, இப்ப நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். இப்ப நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னா, மகான் சொல்லக்கூடியது தான் அது. மனவளக்கலை கவரேஜ் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த மனத திறக்கணும் அப்படின்னு சொன்னா மனவளக்கலையே தான். அதுபோல நிம்மதியா வாழணும்னா, தாமரை இலை தண்ணீரை போல அதாவது
அந்த அது என்ன மாதிரி குணநலங்கள் இருக்கோ அது மாதிரி பற்று இல்லாமல் வாழும். தொட்ட மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி மேல டிராப்ஸ் தான் நிற்குமே, அங்கே தொடாது. அதை தான் குரு சொல்றாரு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெரிவே துறவு அப்படிங்கிறாரு. இது வந்து இன்னொரு இது மகான் சொல்லக்கூடிய சொற்றொடர். அப்போ இந்த தன்மையெல்லாம் நமக்கு எப்ப வரும்? மனம் திறக்கப்பட்டு விரியும் போது. அந்த மனம் எப்ப விரியும், எப்படி திறக்கப்படும்? அதை திறக்கும் சாவி அது. அதுதான் மகான் தந்துள்ள தாவங்கள் உள்ளடக்கிய மனவளக்கலை. குரு அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, அதாவது பிரபஞ்சம், இறைநிலை, உலக வாழ்க்கை என அவ்வளவையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பெட்டியையும் அதனுடைய சாவியையும் நம்மகிட்ட கொடுத்துட்டேன் அப்படிம்பார். நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப கோல் அடிக்க வேண்டியது நீங்கள் அப்படிம்பார் அடிக்கடி. கோல் போட்டு விட்டால் நமக்கு வெற்றி. நாம் எல்லோரும் கோபுர ஸ்தூபிதான். கோவில் கோபுரத்து மேல பார்த்தீங்கன்னா கலசம் போலவும், கருவறை மேல் உள்ள விமானத்தின் மீது உள்ள கலசத்தை எப்படி நோக்குவார்களோ அதே மாதிரிதான் நம்மையும் உயரத்தில் வைத்து இந்த உலகம் நம்மை பார்க்கும். அதற்கு மனவளக்கலைஞராகிய நம் நடை, உடை, பாவனைகள் மாற வேண்டும். அதற்குத்தான் மனவளக்கலை நமக்கு மகான் வந்து கொடுத்திருக்கிறாரு. இது மாதிரி இன்னொன்னு முக்கியமான சொல்றார் குரு, அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. அப்போ ரிசல்ட் என்ன? மனசானது என்ன செய்யுது? அமைதி பெறுது, ஆனந்தம் அடையுது. அது மாதிரி கரு வளர வளர கருப்பையும் அகன்று தேவைக்கேற்ப விரிவடைகிறது. அது போல அறிவு வளர வளர அது செயல் புரிய ஏற்ற வாய்ப்பும் வசதிகளும் பெருகும். பயணம் வெற்றியை நோக்கும். அதற்கு வழிகாட்டுவதுதான் நமது குருவினுடைய குணநலங்கள். அதை நம்ம மனசார ஏத்துக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நிறைய வந்து மகான் சொல்லக்கூடிய மனவளக்கலை நம்முடைய பயிற்சிகளை கத்துக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த மனம் வந்து செம்மைப்படும் அப்படிங்கிறத என்னுடைய இன்னைக்கு தலைப்புள்ள தத்துவத்தினுடைய மகான் தந்த தத்துவங்களுடைய கருத்துக்கள். அதுல அந்த வகையில இந்த தவ நிலையில இருந்து ஒரு இன்பம் தரக்கூடியது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது பாருங்களேன். ஒரு இதுல வரக்கூடிய ஒரு வாசகம், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அகத்தில் கண் கொண்டு, அதாவது சொல்லுவாங்க, மேல வந்து இருக்கிற ஒரு ஆடம்பரத்தை பார்த்துட்டு நீ மதிக்காத, மனசு நல்லதா இருக்கு அப்படிங்கிறது. ஆக அதுபோல மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமா ரங்கனே அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. அதாவது கணவன் மனைவி சுகத்தை எப்படி இருந்தது என்று கூற முடியாது, அதுபோல தவ சுகத்தை கூற இயலாது. கணவன் மனைவி படிப்பில் அதாவது இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் சின்ன வாசகம், கணவன் மனைவியினுடைய அந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா, தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து மகான் சொல்ற மாதிரி, கணவன் மனைவி பிடிப்பில் காண்பது சிற்றின்பம், மனமும் இறைவன் பிடிப்பில் காண்பது பேரின்பம். அந்த மனமானது இறைவனை பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து பேரின்பம் அப்படிங்கிறது மகான் வந்து சொல்லக்கூடியது. இது ரொம்ப ஒரு சின்ன உதாரணத்துக்காக வேண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இன்னொன்னு நிறைவு பகுதியாக இப்ப பாருங்களேன், கோடிக்கணக்கான ஜீவராசிகளான உருவங்கள் அனைத்திலும் உள்ளும் புறமும் இருந்து இயக்குகின்ற உயிராக இருப்பதுதான் நம்ம கடவுள் சக்திங்கிறது வேதாத்திரியமே மகரிஷி சொல்லி வராரு. அங்க வாசகம் வந்து, உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமும் அருவமாய் ஊடுருவி நிறைந்து இயங்கும் ஒரு சக்தி உயிராகும், இயற்கையாகும், கடவுளாகும் அப்படிங்கிறார் குரு. அப்போ இதன் மூலம் என்ன அப்படின்னா, புறத்தே உள்ள அனைத்தையும் அறிவது மனம். இது ரொம்ப முக்கியமானது. அனைத்தையும் அறிகிற மனம் தன்னை அறியாது போனால் அறிவு முழுமை பெறாது. மனம் தன்னை அறியும் போதுதான் முழுமையின் ஆனந்தத்தை உணர்ந்து பேரானந்த நிலையை அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இறைநிலையின் உண்மை கருத்தை அறிந்து கொண்டால் உலக மக்களின் வாழ்வில் இறை வழிபாடு சீரமைந்து, இறை வழிபாடுங்கிறது பக்திமா இருக்கும், இறை வழிபாடு சீரமைந்து மேலும் வழிபாட்டு முறையே அனைத்துலகுக்கும் ஒத்த முறையில் மாறிவிடும். ஆக அப்பேற்பட்ட மனம் திறந்து விரிய பிறந்ததுதான் மனவளக்கலை என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அத்துணை செவிமடுத்த அத்துணை வேத்திரிய உறவுகள் எல்லோருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.